நாங்கள் சாதாரண மானுட பிறவிகள் மாத்திரம்தான். So இந்த விமென்ஸ் டே அன்னைக்கு please stop calling her Shakti and that she is capable of doing everything. No. வீட்டு வேலையிலிருந்து ஆரம்பித்து பேரண்டிங் மட்டும் எல்லா வேலைகளும் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய வேலைகள் என்பதைத்தான் இந்த மகளிர் தினத்தில் நாம் உறக்க சொல்ல வேண்டும். இதுல இந்த மாதிரி ஹைப் கொடுத்து என்ன இருக்கு, உடனே மகளிர் தினம்னா ஆர்கனைசேஷன்ஸ்க்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா உடனே ஒரு ரோஜா பூ கொடுப்பாங்க. அப்புறம் எல்லாரும் அன்னைக்கு பிங்க் சாரி கட்டிட்டு வருவாங்க. ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்க சாக்லேட் கொடுப்பாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம், செலிப்ரேட் பண்ணிக்கலாம். என்ன இப்ப இருக்கு, செலிப்ரேட் பண்ணலாம். ஆனா மகளிர் தினம் என்பது கொண்டாடப்பட வேண்டிய திருவிழா இல்லை என்று இந்த மேடையில் நான் சொல்லுகிறேன். இப்ப காதலர் தினம் மாதிரி இல்ல மகளிர் தினம். February 14 இப்பதான் கொண்டாடி முடிச்சிருக்கு. எல்லாம் ரோஜா பூ கொடுத்து சாக்லேட் கொடுத்து. So it is celebration. மகளிர் தினம் என்பது is not celebration day. It is observance day என்று நான் சொல்லுவேன். என்ன observance day? அதுதான் நான் சொன்னேன். அந்த ஒரு பெண்ணு தூக்கி நிறுத்தினால, அவளுக்கு கீழே இருந்தால, அவளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்னுடைய ஸ்கூல் டேஸ் ஞாபகம். சென்னையில கடற்கரைக்கு பக்கத்திலே இருக்கிற லேடி வில்லிங்டன் உயர்நிலை பள்ளி என்ற அரசு பள்ளியில தான் நான் படிச்சேன். பெரும்பாலும் தமிழ் மீடியத்துல தான் படிச்சேன். எங்க ஸ்கூல்ல ஒரு ட்ரில் ஒண்ணு நடத்துவாங்க. எங்க கேம்ஸ் டீச்சர் பேரு சாரா டீச்சர், மறக்கவே மாட்டேன். அவங்க இப்ப இருக்காங்களான்னு எனக்கு தெரியல, ஆனா அவங்க பேரை என்னால மறக்க முடியும். சாரா டீச்சர் ட்ரில்ல என்ன பண்ணுவாங்க, கீழே 5 பிள்ளை நிற்கும். ஒருத்தர் தோலை ஒருத்தர் பிடிச்சிட்டு, அவங்க தோல் மேல 4 பெண்கள் நிக்கணும். 4 பெண்கள் தோல் மேல 3 பொண்ணு நிக்கணும். 3 பெண்ணு மேல 2 பொண்ணு, கடைசியில ஒரு பொண்ணு நேஷனல் பிளாக வேவ் பண்ணிட்டு நிப்பான். கிரௌடு வந்து அவளை பார்த்து கை தட்டி என்கரேஜ் பண்ணு. இங்க சாரா டீச்சர் என்ன சொல்றாங்க, இதை பாரு பிள்ளை மேல நிக்கிறாள், அவளுக்கு கைத்தட்டல் விழும். அவளுக்கு கைத்தட்டல் வந்திருக்கேன், நீ நிமிந்து பார்த்தேன்னா அவ கீழே விழுந்துருவான். அவ நிக்கிறது எதனாலன்னா, கீழே நிக்கிற 5 பெண்கள் திரும்பி கூட பார்க்காம எனக்கு கைத்தட்டல் வருதான்னு கூட திரும்பாம 5 பொண்ணு கீழே நிக்கிறாள். அவளுடைய உறுதியினால் தான் மேல நிக்கிற பொண்ணால நிக்க முடியுதுன்னு நீங்க சாரா டீச்சர் சொல்லுங்க. இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து நான் சொல்றேன், இந்த விமென்ஸ் டே அன்னைக்கு நீங்க யாரை செலிப்ரேட் பண்ணணும்னா, மேடையில வந்து பேசுகிற என்ன மாதிரியான பேச்சாளர்களை அல்ல, நடிகைகளை அல்ல, பெரிய பெரிய சாதனையாளர்கள், அவங்களெல்லாம் செலிப்ரேட் பண்ணலாம். ஆனா விமென்ஸ் டே அன்னைக்கு நீங்க செலிப்ரேட் பண்ண வேண்டியது இவர்கள் யாரும் கிடையாது. உங்க வீட்டுல முதல்ல தடைகளை உடைத்து கொண்டு படிக்க வந்த பெண் யார் என்று தேடுங்கள். அந்த பெண்ணைத்தான் நீங்க விமென்ஸ் டே அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணணும். சாரனுடைய அம்மா, சாரனுடைய மாமியார், மேடமுடைய அம்மா, இந்த மாதிரியான மகளிரினுடைய உழைப்பு ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு கீழே வேறு மாதிரி. எங்க வீட்டுல எங்க அம்மா தான் முதல் பேர். எங்க அம்மாவுடைய அக்கா, எங்க பெரியம்மா 8 கிளாஸ் தான் படிச்சாங்க. ஏன் அப்புறம் படிக்கல? எங்க தாத்தா படிக்க வைக்கல. எங்க அம்மா அந்த காலத்துல பியூசின்னு சொல்லுவாங்க, பிளஸ் 2 கிடையாது, அப்ப பியூசி. எங்க அம்மா பியூசி படிச்சு முடிச்ச உடனே படிப்பை நிறுத்திட்டாரு எங்க தாத்தா. என்ன காரணம்? அதே காரணம், இதுக்கு மேல படிச்சா மாப்பிள்ளை கிடைக்காது, படிக்க வைக்கல. குயின் மேரிஸ் காலேஜ்ல வந்து எங்க அம்மா பியூசி படிச்சுட்டு நிறுத்திட்டாங்க. QMC காலேஜ்ல பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற லெக்சரர் ஒரு லேடி எங்க தாத்தா வீட்டை தேடி வந்து, எங்க தாத்தா திண்ணையில உட்கார்ந்து இருக்காராம். அந்த லெக்சரர் மேடம் தெருவுல நின்று, எங்க அம்மா பேர் கல்பகம், கல்பகம் இஸ் சச் a குட் ஸ்டூடெண்ட், ஏன் படிப்பை நிறுத்திட்டீங்கன்னு கேட்டிருக்காங்க. எங்க தாத்தா டென்ஷன் ஆயிட்டு